முருகா சரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி பற்றி பார்க்க போகிறோம். அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புலவர். அனுபூதி அப்படின்னா அறிவின் பூரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலில் 51 பாடல்கள் உள்ளன. அருணகிரிநாதர் கிளி உடலில் இருந்து இந்த நூலை சொன்னதாக ஒரு குறிப்பு இருக்குது. இந்த கந்த சஷ்டி விரதத்தை முன்னிட்டு முருகன் அருள் கிடைக்க கந்தர் அனுபூதி பாடலில் ஒரு சிறிய விளக்கத்துடன் சொல்கிறேன், கேளுங்க. ஆடும் பரிவேல். முதல் பாடல். ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியா அருள்வாய், தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியான சகோதரனே, முருகா 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 முருகா. பாடலோட அர்த்தம்: ஆடி வரும் குதிரையை போல மயிலும் சேவலும் அழகான வாகனமாக துதி செய்து திருப்பாடலை பாடுவதே அடியேனின் வாழ்நாள் பணியாக இருக்கும்படி அருள் புரிவீராக அப்படின்னு சொல்கிறாரு. கஜாமுகசுரன் எனப்படும் ஒரு அசுரன் பெரியதொரு யானை முகத்துடையவனாக தோன்றி விண்ணோர்களை பகைவர்களாக கருதி அவர்களை தேடிச் சென்ற போது போர்க்களத்தில் அவனை கொன்ற திருவிநாயகப் பெருமானின் சகோதரனாகிய கந்த பெருமானே அப்படின்னு அருணகிரிநாதர் முருகனை பற்றி பாடியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி கந்தர் அனுபூதியிலிருந்து 2வது பாடலை விளக்கத்துடன் சொல்லவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்க. சாரி. தேங்க்யூ. முருகா சரணம்.